என்ற பகுதியில் ஏறக்குறைய 10,000 குடும்பங்கள், அதாவது வைகை என்ற பகுதியில் வந்து இரு மருங்கிலும் பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது எண்ணற்ற பகுதிகளில் மக்கள் வாழ்கிறார்கள். இதில் தவறாக முடிவெடுத்துட்டுனா வால்பாறையிலிருந்து ஏறக்குறைய 1,00,000 பேர் கீழே இறங்கணும், கூடலூர்லேருந்து ஒரு 10,00,000 பேர் கீழே இறங்க வேண்டியிருக்கும். அப்புறம் அதே போல் ஏற்காலிலிருந்து கீழே வர வேண்டியிருக்கும். எல்லா தேயிலை காப்பி தோட்டங்களையும் மூட வேண்டியிருக்கும். அங்கே இருக்கக்கூடிய இங்கே கீழே வந்து என்ன வேலை இருக்குது அந்த மக்களுக்கெல்லாம். எனவே அவர்கள் பசியோடும் பட்டினியோடும் கிடக்கக்கூடிய ஒரு நலநிலை ஏற்படும். அதனால் தமிழ்நாடு அரசு ஒரு முறையான நடவடிக்கை மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை காப்பாற்றுவதற்கு 2006ஆம் ஆண்டு வன உரிமை சட்டத்தை அமல்படுத்தி அவருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, இதுவரையிலும் எந்த விதமான பதிலும் வரலைங்க. நாங்கள் வந்து ஏறக்குறைய 26 துறைக்கு மத்திய அரசனுடைய ஒன்று இந்த டைகர் ப்ராஜெக்டுக்கு மட்டும் வந்து எழுந்தோம். பெங்களூர் வந்து அவங்க வந்து அவங்க மட்டும்தான் இங்கே சீஃப் வைல்டு லைஃப் வார்டனுக்கு மட்டும் உடனடியாக போய் ஆய்வு பண்ணி எழுதிக்கிறாங்க. மற்றபடியாக தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தில் அந்த மாவட்ட ஆட்சியருடைய அறிக்கை, நாங்கள் வந்து 3.5 லட்சத்தில் கீழே வந்து வீடு கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க. அப்புறம் நாங்கள் என்ன அம்பேத்கருடைய இது பேரில் இருக்கக்கூடிய இதில் கடன் கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க. இவங்க இந்த பாருங்கள், இவங்கெல்லாம் போய் இன்றைக்கி எப்போ கடன் வாங்கி என்ன தொழில் செஞ்சு எப்படி கட்டுவாங்க வச்சுங்களா? பணமே ஃப்ரீயாக கொடுத்தாலும் கூட அவங்களால தொழிலெலாம் செஞ்செல்லாம் காப்பாது. அவனுக்கு வந்து தேயிலை பறிக்கிறது தவிர, தேயிலை உரமிடுவதை தவிர, கவாத்து வெட்டுவதை தவிர, ஃபேக்டரியில் வேலை செய்வதை தவிர வேறு எந்த தொழிலும் அவர்களுக்கு பரீட்சையுமே இல்லை. அதனால் அரசுடைய வேறு எந்த உதவிகளும் அவர்களுக்கு உதவாது. அவங்களுடைய கிளைமேட்டே அவங்களுக்கு வந்து உதவுறாது. அதனால் அங்கேயே ஏற்படும் 2006 சட்டத்தில் நான் அதுதான் கொடுத்துருக்குறேன், உங்களுக்கு கொடுத்துருக்குறது அதுதான் கொடுத்துக்கிறேன். அது தயவுன்னு நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் பொறுமையாக படித்து பாருங்கள். அதில் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அந்தந்த பகுதியை பாதுகாக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. என் சட்டத்தின்படி யாரையும் வந்து அதாவது வனப்பகுதியில் வாழக்கூடிய மக்களை அவருடைய வாழ்வாதாரம் அந்த பகுதியாக இருந்தால் அவர்களை வெளியேற்றுவதற்கு எந்த வித சட்டத்தில் இடம் கிடையாது. ஆனால் தமிழ்நாடு அரசு அந்த பிபிடிசி நிர்வாகத்தை பயன்படுத்தியும், வனத்துறையை பயன்படுத்தியும், காவல்துறையை பயன்படுத்தியும், அதே போல் தொழிலாளர்களை பயன்படுத்தி அவர்களை கட்டாயமாக வெளியேற்றுவதற்கு உண்டான எல்லா நடவடிக்கையும் எடுக்கிறாங்க. அப்பப்போ கரண்ட் ஆஃப் பண்ணுறாங்க, தண்ணி கட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து மூன்றாந்தர நடவடிக்கைகள் வந்து தமிழ்நாடு அரசுடைய எந்த துறையும் ஈடுபடக்கூடாது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இது வந்து மனிதநேயத்தோடு நடக்கிறது ஒன்று. ரெண்டாவது, அவர்களுக்கு சட்டமே இருக்குது. நீங்கள் சட்டத்தை மட்டும் அமலாக்கினா போதும். நாங்கள் வந்து சட்டத்துக்கு அப்பாற்பட்டு 2006 சட்டத்தை எப்படி அமலாக்கப்படலாம் என்பதற்கு ஒரு உயர்மட்ட குழு நீங்கள் நியமிக்கலாம். அந்த மக்களுக்கு வந்து எப்படி அதுக்கும் வந்து விதிகள் இருக்குது. கிராம சபை அந்த பகுதியில் கூடிய மக்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதனால் இந்த 2006 சட்டத்தை மறந்து விட்டு அல்லது அதை வந்து ஒதுக்கி வைத்து விட்டு அவருடைய வாழ்வாதாரத்துக்கு தீர்வு காண்பதற்கு மாநில அரசு எந்த முயற்சியும் எடுக்கக்கூடாது. அதுக்குள்ளே தான் மாநில அரசு அது தீர்வு காண வேண்டும். அல்ல, அது பேசுறதுக்கே முடியலைங்க. அதாவது இவங்க கழுத்து மேலே கத்தி வச்ச மாதிரி தொழிலாளர்கள் இங்கிருந்து கீழிருந்து மேலே போய் பார்க்க போனால் பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. செக் போஸ்ட் போட்டுக்கிறாங்க. அவங்க நிறுவனம் இல்லை, போலீஸ் போடுதுங்க. நிறுவனத்தை இப்போ வந்து அதாவது வந்து பேர் நடவடிக்கை எடுக்கிறதெல்லாம் தான் நிறுவனம், எழுத்துவரும் கொடுக்குற நிறுவனம், தடுக்கிறதெல்லாம் இவங்க பண்ணுறாங்க. செக் போஸ்ட் வந்து கீழே அம்பாசமுத்திர மணி அமுத்தார் பகுதியில் செக் போஸ்ட் பிடிச்சிக்கிறாங்க. யார் நாங்களே நானே போகிறதுக்கு எங்கள் போகிறதுக்கு வந்து நாங்கள் போனோம். நாங்களே 2 மணி நேரம் போராடி அதுக்கு பிறகு தான் போக முடிஞ்சது. ஸோ இதுபோல் வந்து அரசுக்கு சாதகம் இருந்தால் அவங்கள அனுப்புகிறாங்க. அவங்ககிட்ட இந்த உண்மையை வந்து எடுத்துருவாங்க, தொழிலாளிகளுடைய வந்து அவங்க குறை சொல்லிடுவாங்கன்னு சொன்னால் உடனடியாக காவல்துறை வச்சு எஸ்பி வந்து நினைக்கிறாரு அந்த செக் போஸ்ட்டில். அதெல்லாம் அவசியமே இல்லாது. அது வனத்துறை பாதுகாக்க வேண்டியது காவல்துறைக்கு எங்கள் வேலை இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்க முழுக்க அது நோக்கமெல்லாம் ஒரு தவறான நோக்கமாக இருக்குது. அது கூடாதுங்கிறது தான் என்னுடைய. இல்லை, அவங்களுக்கு அதாவது கோர்ட்டுடைய 99 வருஷம் குத்தகை முடியுதுங்க. 2028 பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதியோடு முடிஞ்சது. 11/11/2028 அவங்களுக்கு முடிஞ்சிருது. 4 வருஷத்துக்கு மேலே போகிறான். நீ 4 வருஷத்துக்கு மேலே க்ளோஸ் பண்ணுற போது நீ வந்து இத்தனை வருஷம் 99 வருஷமாக அது எல்லாமே வந்து ஆர்கானிக் டீங்க. இந்தியாவில் வந்து முதல் ஆர்கானிக் டீயே வந்து அங்கே ஊத்து எஸ்டேல் தான் வந்தது. ஏறக்குறைய 4000 ஏக்கர் வந்து ஆர்கானிக் டீ போட்டிருந்தாங்க. அவ்வளவு லாபம். அது வந்து நார்வே ஸ்வீடனுக்கு தான் போச்சு. நாங்கள் 98 போராட்டம் அன்றைக்கி வெறும் 35 ரூபா 40 ரூபா சம்பளம். இன்றைக்கி 454 ரூபா சம்பளம் வருது.
அன்னைக்கு வந்து அவ்வளோ தூரத்துக்கு எல்லாம் சம்பாரிச்சுக்கிறாங்க. 4 வருஷத்துக்கு முதல்ல முன்கூட்டி அவங்க போகிற போது நிச்சயமாக அவங்க வந்து நீங்கள் உங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் அரசிடம் பார்த்துக்குங்க, நாம் போகிறோன்னு தான் சொல்லணும். வீட்டை காலி பண்ணணும்னு சொல்கிறதுக்கு பிபிடிசிக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. அது வந்து இவங்களுடைய வாழ்வாதாரம், இவங்களுடைய பர்த் இது பிளேஸுங்க. இது அதுக்கு வந்து பிபிடிசிக்கு வந்து எந்த ரைட்ஸும் கிடையாது. அவங்க குத்தை உன்னுடைய குத்தை முடிஞ்சா போயிட்டு வரணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு போர்ட்டு, ஒரு துறைமுகம் இருக்குது அல்லது ஏர்போர்ட் இருக்குது, ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு 30 வருஷம் 40 வருஷம் கொடுக்குறாங்க. போகிறபோது ஏர்போர்ட் தூக்கிட்டு எப்படி போக முடியும்? அவன் பாட்டில் வந்தால் வேலையை பார்த்தா சர்வீஸ் பண்ணால் போயிட்டு இருக்கணும். அதே போல் தான் நீ 99 வருஷம் இருந்தது, தேயிலை போட்டிங்க, போட்டு தேயிலை இருக்கட்டும், அதை பராமரிக்கிறது அடுத்து வரக்கூடியவங்களுடைய வேலை. ஆனால் அவங்க வரம்புக்கு மீறி செயல்படுறாங்க. இதையே கட்டுப்படுத்துறதுக்கு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கல. தொழிலாளர் துறையில் இவங்க வந்து கட்டாயப்படுத்தி 584 குடும்பத்தில் இடத்துல வந்து பிஆர்எஸ் வாங்கிக்கிறாங்க. நாங்கள் எங்களுடைய மாநில பொறுப்பாளர்கள் போய் பார்த்தாங்க. அதுக்கு பிறகு எங்களுடைய லாயர் குழு போய் வந்து அங்கே ஜாயின்ட் கமிஷனர் பார்த்தாங்க. இது மாதிரி கட்டாயப்படுத்தி வாங்குறாங்க, அதை ரத்து பண்ணுங்கன்னு. இன்னைக்கு வரையிலும் ஜாயின்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் அந்த விதிகளின்படி அதை ஒரு விசாரணை செஞ்சு அதை ரத்து பண்ண மறுக்கிறாங்க. அரசு மட்டும் நேரடியாக முதலமைச்சரோ அல்லது தலைமைச் செயலாளரோ உள்துறை செயலாளரோ சொல்லாமல் கீழக்கூடிய அதிகாரிகளை பயன்படுத்தி அவர்களை வற்புறுத்தி அல்லது அந்த ஒரு துன்புறுத்தி அவங்களை வெளியேற்றக்கூடாது முயற்சி எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து 2 லட்சத்துக்கு கொடுக்குறது பல நிர்வாகமே அது வந்து அவங்க அங்கே இருக்கிறதுங்கிறது வேறு பிரச்சனை. ஆனால் ஒரு கம்பெனி வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி போகிற போது கண்டிப்பாக ஒரு தொழிலாளிக்கு 15 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா நான் கொடுக்கணும். அதுதான் முறை. இப்போ வந்து புலிகள் காப்பகத்திலிருந்து வெளியேற்றினால 25 lakhs கொடுக்கணுங்க. இதையெல்லாம் எதுவுமே வந்து பண்ணாமல் இந்த 2 லட்ச ரூபா வந்து கொடுக்குறேன், ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு 4 நாள் 5 நாள் வேலை போட்டு உங்களுக்கு 10 வருஷம் சர்வீஸ் இருக்குது, இந்த 1.5 மாதம் சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 2,80,000 ஏற்கனவே ரிட்டையர்ட் ஆகி போகக்கூடியவங்க அதையெல்லாம் தான் 4 லட்சம் காமிக்கிறாங்க. ஆனால் இப்பொழுது நல்ல திடகாத்திரமாக இருந்து பணிபுரியக்கூடிய தொழிலாளருக்கு அதிகபட்சம் 2,83,000 ரூபாய் தவிர கிடையாது. இதை வச்சு இந்த 2,83,000 வச்சு அவங்களுடைய பொண்ணு இருந்தால் எப்படி கல்யாணம் முடிக்க முடியும்? இவங்க போய் எந்த வீட்டில் குடியிருப்பாங்க? 3.5 லட்ச ரூபாய் இன்றைக்கி வீடு கொடுக்குன்னு சொல்கிறாங்க. நிலம் இல்லாமல் எந்த வீட்டில் கட்ட முடியும்? நிலம் வாங்க முடியுமா? எல்லாமே பொய்யும் பொருட்டுமா கவர்மெண்ட் சொல்கிறாங்க. அவங்கள கீழே இறக்கி விட்டுட்டா அதுக்கு பிறகு இந்த பிரச்சனைக்கு யாரும் வரமாட்டாங்க, அதோட முடிஞ்சிடும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. மொத்த உள்நோக்கம் இவர்களை வெளியேற்றிட்டு சுற்றுலா எக்கோ டூரிசம்ங்கிற பேரில் வேறு யாருக்கோ இதை வந்து மறைமுகமாக தாரை வாக்குறதுக்கு உண்டான முயற்சியாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா ஏற்கனவே வால்பாறை பகுதியில் தேயிலை தோட்டங்களை அழித்து 30% பகுதியை காடுகளை டூரிஸ்ட்டுக்கு பயன்படுத்தலாம்னு ஒரு சமயத்தில் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அப்போது இவங்க நோக்கம் வந்து உள்நோக்கம் கெட்ட நோக்கம்.